ஹாய், நாங்கள் கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து நாங்கள் கிரேட் ட்ரையல்ஸ் பை கோடைன்னு வந்துட்டு ஒரு ரெசார்ட் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். அது இப்போ தான் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். உள்ளே பார்க்குறதுக்கு ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இருங்க, நான் வந்துட்டு ஒன் பை ஒன் நான் ரூம்ஸ் உங்களுக்கும் காட்டுறேன். ஆக்சுவலாக அப்படியே இருங்க. இதுதான் ரூமோட என்ட்ரன்ஸ். பார்க்கவே நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ரூம் உள்ளே போனோம் அப்படின்னா லைட்ஸ் இருக்குது. டிவி இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இங்கே நம்ம உட்காந்துக்கலாம். பால்கனி அட்டாச்சோட கொடுத்துருக்காங்க. பால்கனி வியூவுமே வந்துட்டு நல்லா இருக்கு உங்களுக்கு. இது பக்கத்தில் எங்கேயோ வந்துட்டு சின்னதாக ஃபால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக சவுண்டு கேட்குது பாருங்கள். மிஸ்டெல்லாம் சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ரூமோட வியூ கிடைக்கும். நல்லாயிருக்கு. சான்ஸ் கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பால்கனி வியூ. ரூம்லேருந்து கேட்டுட்டு இருந்த வாட்டர் ஃபால் சவுண்டு இதுதாங்க. இந்த வாட்டர் ஃபால் மாதிரி இல்லை, லைட்டாக சும்மா அந்த பாறையில் தண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சத்தம் செம்மையாக இருக்குது. இது இங்கே போகிறது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ரூம் ஃபுல்லாக கேட்குது. இந்த இடம் நல்லா இருக்கு. சுற்றி இதுதாங்க வந்து ஜிஆர்டியோட வந்து ஓவரால் வியூ. பார்த்தோன்னா நிறைய ரூம்ஸ்லாம் இல்லை, மொத்தத்துக்கே வந்து பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் லொக்கேஷன் வந்துட்டு நல்லா இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் நிறைய ரூம்ஸ் போகிற வழி வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப பள்ளம் மேடாக தாங்க இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கெஸ்ட்டுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஒன்று இருக்குது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நிறையவே இருக்குது ஆக்சுவலாக. அதில் வந்து நம்ம எந்த ரூமுக்கு போகணுமோ வந்து அவங்க வந்து பிக்கப் ட்ராப் மாதிரி பண்ணிடுறாங்க. இதை வந்துட்டு ப்ராப்பர்ட்டியே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள். நம்ம கீழே ரிசப்ஷன் கூப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் வந்து நமக்கு எந்த ரூம் போகணுமோ அங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. நைட் 7:30 வந்து கேம்ப் ஃபயர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. உள்ளே ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே பண்ணுறாங்க. வித் டிஸ்கோ லைட்டோடு போடுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தோன்னா தெரியுது. ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் மழைலாம் வந்திருக்கனால வந்துட்டு அது அணைஞ்சிருச்சுங்க. நான் இங்கே பக்கத்தில் போகிறேன், பார்க்கலாம் இன்றைக்கி எதாவது போட முடியுதான்னு பார்ப்போம். பக்கத்தில் போய் ஒரு வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஸ்கோ லைட்ஸ் அண்டு நல்ல மியூசிக் போட்டு வேறு லெவலாக வைப் பண்ணுறாங்க. நீங்கள் ஜிஆர்டியில் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கேம்ப் ஃபயரிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு லெவலில் இருக்குங்க. நாங்கள் வந்துட்டு போனப்போ வந்துட்டு லைட்டாக ரெயின் பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் வந்து நிறைய கூட்டமும் அந்த மாதிரி யாரும் வரல. பட் வந்து எல்லா நாளும் அப்படி இருக்காதுல்ல, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஹோட்டல்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கே வந்து பழனியோட வியூ தெரியும்னு சொன்னாங்க. சரி, அதுதான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நடந்து வந்தேன். வந்துகிட்டே இருக்கேன். ரோடு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீப்பாக இருக்குது. திடீர்னு பள்ளம் வருது. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். அங்கே ரீச் ஆனவொன்னே காட்டுறேன் பழனி வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் பழனி வியூ ரீச் ஆகலாங்க. வர வழியிலே இன்னொரு வியூ நல்லா இருந்தது. சரி, அதை தான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இருங்க, அந்த வியூ காட்டுறேன். இங்கே பாருங்கள். இது என்ன வியூன்னெலாம் தெரியல, பார்க்க நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இப்போ ஹோட்டலே பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் மெயின்லேயே இல்லைங்க. கொடைக்கானல்லேருந்து 5 கிலோமீட்டர் முன்னாடியே தான் இருக்குது. இது கொஞ்சம் அவுட்டர் தான்.
நீங்கள் உள்ளே போயிட்டு கொடைக்கானலில் இருக்க பிளேசஸ்லாம் நிறைய சுற்றி பார்க்கணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஹோட்டல் உங்களுக்கு வந்துட்டு எந்தளவுக்கு செட் ஆகுங்கிறது தெரியல. ஏன்னா தனியாக ஒரு ஸ்டே ஒரு 2 to 3 டேஸ் வந்துட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக ஏதாவது ஒரு புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே இருக்கும். ஏன்னா ஹோட்டல் உள்ளே வந்துட்டு அம்யூனிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக பழனி வியூ வந்தாச்சு. ஆனால் அது ரொம்ப தூரங்க ரூம்லேருந்து. நீங்கள் நடந்துலாம் வரணுன்னா அது ரொம்ப டைம் ஆகும், முடியாது ஆக்சுவலாக. நீங்கள் ஏதாவது ஓன் வெஹிக்கிள் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள். ஆனால் இந்த வியூவில் பழனி அந்தளவுக்கு பெருசாக தெரியல. ஆனால் அந்த வியூ சூப்பராக இருக்குது. கங்குவா ஃபிலிம் ஷூட்டிங்லாம் இங்கே தான் எடுத்தாங்கங்கிறாங்க, தெரில எப்படின்ட்டு. பட் இந்த வியூ பாருங்கள், நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய வியூ தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு வேறு லெவலான ப்ராப்பர்ட்டிங்க. ஸ்டாஃப்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் பஃபெட் தாங்க, வேறு லெவல் ஆஃப் டேஸ்ட் இருக்குது. ஈவினிங் வந்துட்டு உங்களுக்கு டீ அண்ட் ஸ்நாக்ஸும் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி கொடைக்கானலில் வந்துட்டு மெயினில் இல்லைங்க, இது அவுட்டரில் வந்துருக்கு. அதுவே வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஆஃப் பீட் பிளேசஸ்லாம் வந்துட்டு இங்கே தங்கி ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். அங்கேருந்து வந்துட்டு என்னென்ன ஆஃப் பீட் பிளேசஸ்லாம் போகலாங்கிறது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கொடைக்கானலில் நல்ல பீஸ்ஃபுல்லாக ஆஃப் பீட் ஏரியாவில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா இந்த ரெசார்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க.